ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே என் நெற்றியை தொட சொன்னேன். என் நெற்றியை தொட்ட உனக்கு நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை நான் வெற்றி மயமாக மாற்ற போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ கேட்குறதையெல்லாம் நான் கொடுக்கலன்னு தானே வருத்தப்படுறேன். உனக்கு எது சரியானதோ, உனக்கு எது தேவையானதோ அது இந்த சாயப்பா நிச்சயமாக கொடுப்பேன். வாழ்க்கையில் எப்போதும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா அது முட்டாள்தனமாக இருக்கும். உன் கஷ்டங்கள் தீரணும்னா நீ முதல்ல மகிழ்ச்சியாக புன்னகைக்க கற்றுக்கோ. நீ சிரிக்கும்போது, சந்தோஷமாக வாழ்க்கையை வாழும்போது மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே நடந்துடுமேன்னு சொல்லமே. எல்லாரும் உன்னை தனியாக விட்டுட்டாங்களே நினச்சி வருத்தப்படாத. தனித்து விடப்படும் போது தான் உன் மனசும் நல்ல உன்னுடைய பலமும் பலவீனம்னு எல்லாமே உனக்கு தெரிய வரும். எந்த நிலைமையிலும் நீ வாழ்க்கையில் மனசு தளரவோ துவண்டு போகவோ கூடாது. எல்லாத்தையும் உனக்காக சரி செய்ய இந்த சாயப்பா இருக்கேன்னு நம்பு. உன்னை படைச்சவேனா நிச்சயமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்காம போயிட மாட்டேன். உன்னையே போட்டு நீ குழப்பிக்காம ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொன்னீனா உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது என் அருளால் உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தும் நடக்குமேன்னு சொல்லமே. ஒவ்வொரு நாளிலும் நான் உனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை புதுசாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நாளைய விடியலும் கூட என் ஆசீர்வாதமாக உனக்கான அழகான நாளாக, நீ வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்க போகுது. சில பேரை நான் காத்திருக்க வைப்பேன், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்விலும் துன்பங்கள் முடிந்து இன்பங்கள் பெருகி உனக்கான நல்லது நடக்க போகுது. என் அருளால் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கூட நான் கொடுக்க போகிறேன். சோதனைகளை தாண்டி நீ வெற்றி பெறக்கூடிய சக்தியை பெற்ற ஆளாக இருக்க. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறதான் போகுது. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றுக்கும் நிச்சயம் நான் நல்ல பலனை கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய உழைப்பே உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். தடைகளை எல்லாம், பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு கிடைச்ச வாய்ப்பாக பார்க்க பழகு. நல்ல வாய்ப்புகளை தான் நான் உனக்கு கொடுப்பேன்ற புரிதலோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை வெற்றி பெற செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு உன் மனசில் இருக்க இந்த நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். என் மீது நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்த உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட மாட்டேன். என் அருளால் உன் பாரம் எல்லாம் லேசாகும். என் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். என் கரம் கொண்டு உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக நானே இருந்து உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கும் போது கண்டிப்பாக தோல்விகள் கூட வெற்றியாக மாறும். சாய்பாபான்னு என் பேரை சொன்னாலே உன் மனசில் இருக்க பயம் அனைத்து மறைந்து போய் என் அருளால் உனக்கான பாதை தெளிவாக உருவாகுமென்னு செல்லமே. நீ அமைதியாக இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறிடும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. ஒவ்வொரு நாளும் என் அருளால் நான் உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன். என்னை முழுசாக நம்புகிற உனக்காகவே உன் வாழ்க்கையில் நான் பல அதிசயங்களை உண்டு பண்ணுவேன். சோதனைகளை தாண்டி, வேதனைகளை தாண்டி என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நான் உன்னை வெற்றி பெற வைக்கிறேன் என் செல்லமே. உன் நேர்மையான நல்ல மனசுக்காகவே நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல பரிசை கொடுப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில் இன்னல்களும் துன்பங்களும் இருந்தாலும் இதை தாண்டி உனக்கான நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். உனக்கு பிடிச்சது உன்னை விட்டு போகிறதுக்கு ரெண்டே காரணங்கள் தான் இருக்கும். ஒன்று, உன்னால் அதற்கு ஆபத்தோ பிரச்சனையோ வரலாம். அப்படி இல்லாட்டி உனக்கு அதன் மூலமாக ஆபத்தோ பிரச்சனையோ வருவதாக இருக்கும் பட்சத்தில் தான் சில விஷயங்களையோ சில மனிதர்களையோ நான் உன்கிட்டேருந்து விலக்கி வைக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. எது உன்னை விட்டு போனாலும் அது உன் நன்மைக்காக தான் இருக்கும். இந்த சாயப்பாவை வணங்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை சரி செஞ்சு, கவலைகளை சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
நீ எதுக்காகவும் கலங்கி நிற்காதே. கூடிய சீக்கிரம் மிக பெரிய அளவில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும் என் செல்லமே. என்னை நீ வணங்கும் போது இந்த சாயப்பா எப்படி உன்னை காப்பாற்றாம கைவிட்டுடுவேன்? நீ ஏன் முன்னால சிந்திர கண்ணீர் துளிகளுக்கு எப்போதுமே விலை அதிகம். எந்த விஷயத்துக்காக கண்ணீர் விட்டியோ அதை காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை எல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ வெளி தோற்றத்தில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள மிகப்பெரிய சோகத்தையும் கவலையை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த சாயப்பா எப்படி உனக்கு நல்லதை செய்யாமல் இருப்பேன்? இதோ உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. நீ வெளி தோற்றத்தில் சிரித்து சந்தோஷமா இருப்பது போல இருந்தாலும் உன் மனசுக்குள்ள இருக்க சோகம் எனக்கு தெரியும். கண்டிப்பா உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மன குழப்பங்களை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ நினைச்சதை விட இனி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில இருக்கிற பெரிதலையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல புரிதலையும் மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ இருக்கிற இடத்திலேயே உனக்கு நல்ல நிம்மதியான வாழ்க்கைய இந்த சாயப்பா அமைச்சு தருவேன். இப்போது நீ வறுமையில் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே என் அருளால நீ செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழ போற. உனக்கான புது வாழ்க்கை புது நபரோடும் புதிய மாற்றங்களோடும் நீ வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். ஒரு விஷயம் நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா பழைய தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது என் செல்லமே. உன் கர்ம வினைகளை எல்லாம் காணாமல் போக செய்து இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். வேதனைகளையும் சோதனைகளையும் நினைச்சு பயப்படாதே. நான் உனக்கு துணையா இருந்து கண் இமை போல பாதுகாத்து உன் வாழ்க்கையில நடப்பது அனைத்தையும் நன்மையாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கை நன்மையானதா மகிழ்ச்சியானதா சந்தோஷம் நிறைஞ்சதா ஆக போகுது. உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் நான் உனக்காக ஓடி வருவேன். அதே போல நீ நினைச்சதையும் உனக்கு சந்தோஷமாக நிச்சயமா நான் நடத்தி கொடுப்பேன்னு செல்லமே. சுத்தி நின்று உன்னை வேடிக்கை பார்க்குறவங்களையும் உன்னை பற்றி விமர்சனம் செய்பவர்களையும் பற்றி நீ சிந்திக்காதே. அவங்கள பற்றி யோசிச்சினா உனக்கு மன வருத்தம் தான் உண்டாகும். எப்போதும் உன் சிந்தனையில் நீ என்ன மட்டும் நினச்சினா அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாகும். உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி கொண்ட இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேன். உன்னை புரியாதவங்க என்ன சொன்னாலும் கவலைப்படாத. உன் இலக்கை நோக்கி நீ போய்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவேன். உன் துன்பத்தை எல்லாம் போக்கி உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். அவசரப்படாமல் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் நெருங்கி வரும் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்ததுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்போது நான் உனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ நம்பிக்கை வைத்த மனிதர்கள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம், கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், மன வருத்தத்தை கொடுத்துருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் உன் மனசில் இருக்க ரகசியங்களையும் எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அதே போல் அடுத்தவங்க ஏதாவது உனக்கு அறிவுரை சொன்னேன் ஆலோசனை சொல்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதை கண்மூடித்தனமாக நம்பாதே. ஏன்னா பல பேர் பல சமயத்தில் அவங்களுக்கு எது நல்லதோ அவங்களுக்கு எது சாதகமாக முடியுமோ அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் உன் வாழ்க்கைக்கு எது சரியாக பொருத்தமாக சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும்னு பார்த்து செயல்படு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்க மனசை நோகடிக்கும் விதமாக உறவுகளை பிரிக்கும் விதமாக இருக்கக்கூடாது. உறவுகளுக்குள் அன்பையும் பாசத்தையும் தக்க வச்சுக்கோ. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்றதுல நல்லா யோசிச்சு நல்ல முடிவாக எடுத்துடியன்னு செல்லமே. நீ ஒருத்தவங்களை நம்பும்போது அந்த நம்பிக்கையை பொய்யாக்கும் விதமாக அவங்க உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா அதுக்காக நீ வருத்தப்படாத. நீ நல்லதுதான் நினச்ச, நல்லது செஞ்ச. ஆனால் உன் நம்பிக்கையை பொய்யாக்கி உன்னை ஏமாற்றிய மனிதர்கள் அதுக்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. சில விஷயங்கள் ஒரு முறை நடந்துட்டா மறுபடியும் அதை சரி செய்ய முடியாது.
அதே போல பழைய விஷயங்களை மீண்டும் பழையபடி திருப்ப முடியாதுங்கிறதையும் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போது இருக்கிற இந்த நிகழ்கால வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது, நீ கேட்டதை உன் கரத்தில் கொடுக்க நான் இருக்கும்போது, நீ எதுக்காக வருத்தப்படணும் என் தங்கம்?